நான் தான் ஷேடோ பாயிண்ட் 7 K2C சேனலோட ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடலாம் கேட்காதீங்க. ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன், ஓப்பன் டே வச்சுருந்தாங்க. சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பென்டன் சீரீஸை பார்த்து ஒரு ஃபேக்ட்ஸும் சொல்லிட்டு போகிறேன். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி ஷார்ட்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஏலியன் ஃபோர்ஸில் ஆர்மி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணும்போது தெரியாது எப்படி ஆர்மி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணணும்னு. அதனால வில்காஸ் வாங்கி அதை தட்டிலாம் பார்த்துருப்பாரு. பென்டன் கிளாசிக் சீரீஸ்ல என்ன காமிச்சிருப்பாங்கன்னா, வில்காஸ முதல் முறையா காமிக்கும் போது வில்காஸுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. எந்த மாதிரினா பென்டனோட அதிகமா ஆர்மிடெக்ஸை பார்த்து தெரிஞ்ச அந்த மாதிரி. அதனால பென்டனை ஸ்கின்பிளேயா இருக்கும் போது புதிச்சு அவரு ஹியூமன் ஃபார்முக்கு மாத்திருப்பாரு. அதாவது ஹியூமன் ஃபார்முக்கு மாறின பென்டன் கையில இருந்து ஆர்மிடெக்ஸ் எடுப்பாரு. ஆர்மிடெக்ஸ் எடுக்க பார்க்கும்போது ஃபெயில் சேஃப் மோட் ஆனாரும் வில்காஸும் தெரிச்சிருவாரு. அதை பத்தி நம்ம இப்போ போக வேணாம். இப்போ வில்காஸுக்கு எப்படி ஆர்மிடெக்ஸ் யூஸ் பண்ணுறதுன்னு தெரியும். எப்படி ஆன் பண்ணி அதுக்குள்ள இருக்க ஏலியன்ஸ் எப்படி இது யூஸ் பண்ண முடியும்னு தெரியும். அது ஒரு சீன்லயே காமிச்சிருப்பாங்க. நம்ம இப்போ பார்த்த எபிசோட்லயே அது ஒரு சீன்ல காமிக்கிறதுனால அவர் ஒரு போர் வீரனா இருக்கிறதுனால தான் அவருக்கு இதுதான் தெரியல, அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி சொல்லியிருக்கிறதுனால பென்டனோட அதிகமா கிளாசிக்ல காமிச்சிருக்க மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா பென்டன் ஏலியன் ஃபர்ஸ்ட்ல அவரால் ஏன் ஆர்மிட்ரிக்ஸ் யூஸ் பண்ண முடியலன்னா, பென்டன் வச்சிருக்க ஆர்மிட்ரிக்ஸ் ரீகால்குலேட் ஆனது. அதாவது பென்டன் கிளாசிக் சீரீஸ்ல இருக்க ஆர்மிட்ரிக்ஸ் அது இல்ல. பென்டன் ஏலியன் ஃபோர்ஸ்ல ரீகால்குலேட் ஆன ஆர்மிட்ரிக்ஸ் இருக்கும். அது பென்டனுக்கே ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் ஒரு தேரியும் இருக்கு, அந்த மாதிரி வில்காஸால யூஸ் பண்ண தெரியலன்ட்டு. அது உண்மைன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறேன்னு சொல்லுங்க. சரி வாங்க இப்போ போலாம். அந்த மாதிரி இருக்கும். அதனாலதான் பென்டனுக்கே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அது யூஸ் பண்ண தெரியாது. பென்டன் ரொம்ப நாளா அதை யூஸ் பண்ண வச்சிருக்கிறதுனால பென்டனுக்கு ஸ்டார்டிங் பென்டன் ஃபர்ஸ்ட் உருமாறினது ஏலியன். அது பேர் ஃபார்ம் ஃபயரா தான் இருக்கும். சரி அதை விட்டுருங்க. அப்புறமா பென்டனுக்கே ரொம்ப நாள் ஆகிதான் தெரியும் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி கத்துக்கணும், ஆர்மிட்ரிக்ஸ் எப்படி கத்துக்கணும்ட்டு. அதனால வில்காஸுக்கு ஏன் தெரியலன்ட்டு இதுல இருந்து பிடிச்சிருக்கும். அதாவது பென்டன் ஒண்ணு பண்ணும்போது சாக்க இருப்பாரு. என்னன்னா வில்காஸ் ஃபர்ஸ்ட் பென்டன் கையில இருந்து ஆர்மிட்ரிக்ஸ் இருப்பான் இல்லையா, அப்போ வில்காஸ் தட்டிலாம் பார்ப்பாரு, புரிஞ்சு தட்டிலாம் பார்ப்பாரு. அப்போ யூஸ் பண்ண தெரியலன்ட்டு பென்டனை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பென்டனுக்கு யூஸ் பண்ண தெரியலன்ட்டு யூஸ் பண்ணிருப்பாரு. அப்போ யூஸ் பண்ணி பென்டன் கியூப் எலினா மாத்திருப்பாரு வில்காஸ. குரூப் இல்லைன்னா மாறின வில்காஸும் அந்த குரூப் மேல இருக்க ப்ரொஜெக்டரை பென்டன் ஆஃப் பண்ணி விட்டுருவாரு. அதுக்கப்புறமா ஆஷ்மன் ஷாக் ஆன விஷயம் இதுதான். பென்டன் குரூப்ல இருந்து தனியா பிடிச்சு எடுத்துருப்பாரு ஆர்மிட்ரிக்ஸ்ல. அப்புறமா வில்காஸும் அந்த வில்காஸ் ஃபார்ம்ல மாதிரி இருப்பாரு, நார்மலா மாதிரி இருப்பாரு. அதுதான் ஆஷ்மன் ஷாக்கா இருப்பாரு. பென்டன் இப்போ ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன லாஸ்ட்ல ரிலீஸ் ஆன இதுல பென்டன் தவிர யாருமே யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு ஆர்மிட்ரிக்ஸ்ல ஆஷ்மத் ஒரு இது வச்சிருப்பாரு. அதனாலதான் யாரும்